எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டூ ஷேர்கான். இப்ப ஷேர்கான்ல நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா, இப்ப நமக்கு என்ன மாரி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கறது தான். ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, 25,642ல நமக்கு மார்க்கெட்டு ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி வந்து 25,721ல க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு 82 பாயிண்ட் பிரீமியமா இதில கிடைச்சிருக்குது. இப்ப இந்த பிரீமியம் 82 பாயிண்ட் கிடைச்சிருக்கனால, நமக்கு என்ன மாரியான மூவ் இருக்கும்னா, இந்த மேக்ஸிமமா அந்த நிஃப்டி வந்து 25,791க்கும் அ டவுன் அதாவது சப்போர்ட்டா வந்து 25,493 இருக்கலாம் அப்படிங்கிற மாரி அ வருது. ஸோ இப்ப இந்த மூவ்மெண்ட் எப்படி மாறும் அப்படின்னு நமக்கு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த காம்பினேஷன்ல நமக்கு வந்து 25,600 600ம் 650 தான் வந்து ஏடிஎம்மா இருக்குது. ஸோ இந்த ஏடிஎம்ம பேஸ் பண்ணி இன்னைக்கு என்ன மாரி மூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 128லேருந்து 298க்கான அந்த மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 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 மூவ்மெண்ட் எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னுங்கிறது தான் இதோட இது. ஸோ 22 பாயிண்ட் அப்படின்னு நம்ம இது பண்ணும்போது ஸ்டாப் லாஸா 21 பாயிண்ட் வச்சுட்டு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, ஒரு 128லேருந்து ஆ 298 வரையும் மூவ் பண்ணும். அது எந்த சைடு மூவ் பண்ணும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் போகும். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்ப்பஸ் மட்டும் தான். ஸோ இத புரிஞ்சுகிட்டு நீங்க வந்து இது பண்ணுங்க. உங்களுடைய அட்வைசர கேட்டுட்டு நீங்க எதா இருந்தாலும் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மூவ்மெண்ட் நம்மளுடைய ஓபிஎம் கால்குலேட்டர்ல இதுல நடக்குது அப்படிங்கிற மாரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இது நமக்கு காம்பினேஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நம்மட்ட இருக்கிறது வந்து இதுதான். ஸோ 26,600 25,650 தான் நம்மள்ட்ட இப்ப ஏடிஎம்மா இருக்குது. ஸோ இந்த ஏடிஎம் வந்து மூவ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம பாருங்க. ஸோ 109 இந்த 109, 160, 134, 138 இதெல்லாம் 298 வரையும் மூவ் ஆகுமா? அப்படின்னு பார்க்கலாம். இல்ல அதில வந்து அ ஒரு 150 பாயிண்ட் அட்லீஸ்ட் மினிமம் 150 பாயிண்ட் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில ஏதாவது. ஸோ எங்கன்னு பார்ப்போம். 150 பாயிண்ட்னா 150 இ ஸ் இது வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும். உங்களுக்கு 150ங்கிறது 298 கிட்ட போகணும். அது எது 298 கிட்ட போகுதுன்னு மட்டும் நம்ம பாருங்க. இதில 4ல எது 298க்கு போகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.